இந்த மாதிரி பெப்பர் கிரேவி செஞ்சு பாருங்க, வேற லெவல்லேயும். லெக் பீஸ் ஒன்றை தூக்குவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த நாட்டு சாவலை வச்சு நாட்டு சாவல் பெப்பர் கிரேவி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஆரம்பனுக்கு டக் டக்குன்னு இப்படி எடுத்துட்டோம்னா லேசாக வந்துடும். நாட்டு சாவலை நல்லா கழுவியாச்சு, துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிறோம். நாட்டு சாவலை துண்டு துண்டாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு மெரினேட்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிடுவோம். கறி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கூட சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சாவல் பெப்பர் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி மெரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுட்டோம்னா சூப்பராக கிரேவி எல்லாம் வேறு லெவலில் வரும். அப்படியே ஊற வச்சுட்டோம்னா சரி. நாங்கள் வந்து நாட்டு சாவல் பெப்பர் கிரேவியை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நாட்டு சாவல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்னால குக்கரில் ஒரு 5 விசில் எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும். என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறோம். குக்கர் ஹீட் ஆகின போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பயுமே இந்த கறிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூடையாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கிரேவி எல்லாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ரொம்ப கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் பேத்திருச்சு. இப்போ அடுத்ததாக நாங்கள் தக்காளிக்காக சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தோம்னா தக்காளிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் கூடுதலாக போட்டு நல்லா கொலாண்டு அதை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிரேவி டேஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும். வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் ஒரு 3 கொச்சிக்காய் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இது இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சு நாட்டு சேவலையும் இதில் போட்டுருவோம். அப்படியே கழுவின மசாலா தண்ணியும் இதிலே ஊற்றிடுவோம். டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். நல்லா மசாலா கூட சாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இவ்வளோ தான் மசாலா போட்டு போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சாவலுக்கு மசாலா போட்டு மெரினேட் பண்ணி வச்சுக்கிறதுனால இப்போ இவ்வளோ தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசிலுக்கு வேக விட்டுட்டா சரி. தண்ணியை ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மசாலா எல்லாத்தையும். இந்த மாதிரி பெப்பர் கிரேவி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல்லேயும். ஆனால் எப்போயுமே நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். பக்காவாக தேவையான மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மூடி போட்டு வேக வச்சுருவோம். அஞ்சு விசில் பட்டுச்சு. இப்போ நாங்கள் திறந்து எடுத்து பார்த்துருவோம். செம்மையாக வாசம் அடிக்குது. வாவ்,
சும்மா தக்கன்னு வெந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கும். வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சு ஒரு புடி ஒன்று பிடிப்போம். நாங்கள் இப்போ நாட்டு சாவல் பெப்பர் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்ல ஒரு லெக் பீஸ் ஒன்று தூக்குவோம். டா வேறு லெவல். அதில் கிரேவி கொஞ்சம் அள்ளி மேலால் ஊற்றிக்குவோம். நல்லா ஒயிட் ரைஸ் மட்டுமே போதும் இதுக்கு, வேறு எதுவும் தேவையில்லை. ரைஸும் மாற ஹீட்டாக இருக்கு. அப்பப்பா பசி டபுள். சூப்பராக வெந்தீங்க. போக பறக்க பார்த்தீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக வந்தீங்க. வேறு லெவல் டேஸ்ட் ஆகுது. சூப்பர். மசாலா எல்லாம் நல்லா பிடிப்பட்டு நாட்டு சாவல் வேறு லெவலில் வெந்திருக்கு. சூப்பராகவே வந்திருக்கு. திங்க ஆசையாக இருக்கு. அப்படி பசியாகவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. அவங்களோட வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்துருங்க. மீண்டும் இது போல் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் அஹ்மத். பாய்.